10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Image formation in spherical mirrors. ரே ஆப்டிக்ஸில் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி இமேஜ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்றத நம்ம எடுத்தோம் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். அப்படி கிளாஸிஃபை பண்ணி கொண்டு வரும்பொழுது டு லொக்கேட் அண்ட் இமேஜ் பாயிண்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கொண்டு போயிட்டு ஸ்பெரிக்கல் மிரரில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டு லொக்கேட் அண்ட் இமேஜ் பாயிண்ட் a minimum of 2 rays must meet at that point. To locate an image point, அதாவது இமேஜ் பாயிண்ட் லொக்கேட் பண்ணோம் அப்படின்னா a minimum of 2 rays must meet at that point. அதாவது ஒரு இமேஜை நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 ரேஸ் வந்துட்டு மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, 2 ரேஸ் அப்படின்றது இந்த இடத்துல சம் ஆஃப் த ரூல்ஸ் வி ஹவ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ while constructing the ray diagrams, while forming the image formation, what are the rules to be followed அப்படின்னா இங்கே ஒரு 4 ஃபார்மேஷனை நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ஃபார்மேஷனில் நம்பர் 1 பாருங்கள், ஒரு ஸ்பெரிக்கல் மிரரை நம்ம எடுத்துருக்குறோம். இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் மிரரு. இந்த ஸ்பெரிக்கல் மிரரை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு பேர் வைப்போம். என்ன பேர்? பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் வெர்டிக்கல் பொசிஷனில் ஒரு ஸ்பெரிக்கல் மிரரை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கு பேர் கான்கேவ் மிரர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் மிட் பாயிண்ட் அப்படின்றது P. ஹியர் P is a midpoint of the spherical mirror. It is named as concave mirror அப்படின்னு சொல்லலாம். அப்போ P அப்படின்றது மிட் பாயிண்ட், இல்லாட்டி போல் அப்படின்னு கூட படிக்கலாம். சரி, இப்போ இங்கே AB அப்படின்றது யார் அப்படின்னா நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். அப்போ பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அப்படின்றது AB. இட் இஸ் இன் த y axis டைரக்ஷன். அப்போ இதில் வந்து 4 ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, a ray of light passing parallel to the principal axis, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆக்சிஸு. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் ரே ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ a ray of light passing parallel to the principal axis after reaching the spherical mirror, it passing through the principal focus அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சின்னா யார், எஃப்னா யாருன்னு சொல்லிடலாம். எஃப் அப்படின்றது பிரின்சிபல் ஃபோக்கஸ், சி அப்படின்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பி அப்படின்றது போல் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம வரையக்கூடிய ரே ஆஃப் லைட்டு பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும்போது ஆஃப்டர் ரிஃப்ளெக்டட் இட் பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வெளியில் வரும். சரி, இதுவே ரெண்டாவது கான்செப்டில் என்ன அப்படின்னா, இதே போல் தான் நம்ம இமேஜை ஃபார்ம் பண்ணோம். அந்த இமேஜை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறோம். வென் த ரே ஆஃப் லைட் பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு வழியாக ஒரு ரே ஆஃப் லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா மிரரில் பட்டதுக்கப்புறம் நமக்கு எப்படி கிடைக்குன்னா இட் பாசிங் parallel to the principal axis மாறும். அப்போ ஃபஸ்ட் கேட்டகரியில் parallel to the principal axis கொண்டு போனோம் அப்படின்னா passing through the principal focus. Passing through the principal focus அப்படின்னா after reflection it gets parallel to the principal axis மாறும். ஸோ இதுதான் செகண்ட் கேட்டகரி.
அப்போ ஃபஸ்ட் கேட்டகரியில் நம்ம என்ன சொன்னோமோ அதே கான்செப்ட் தான் செகண்ட் கேட்டகரிலையும் சொல்கிறோம், பட் என்டையர்லி ஆப்போசிட். ஸோ இங்கே parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ்னா பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். செகண்ட் கேட்டகரியில் பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா it gets parallel to the principal axis. It gets parallel to the principal axis. இது செகண்ட் கேட்டகரி. அடுத்து தேர்ட் கேட்டகரிக்கு வந்தோம் அப்படின்னா தேர்டில் பாருங்கள் அதே மாதிரி தான் ஏபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிவிட்டு தேர்ட் கேட்டகரியில் எப்படி கொண்டு போகிறோன்னா பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்கே எப்படி கொண்டு போயிருக்கிறோம், சின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக அனுப்புகிறோம். அப்போ ஏபின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு இன்சிடென்ட் ரே ஆஃப் லைட்டை பாஸ் பண்ணுறோம். அது போயிட்டு ஸ்பெரிக்கல் மிரரில் பட்டுட்டு அதே பாத்தில் திரும்பி வருது. ஸோ இதுக்கு என்ன பேருன்னா ரீட்ரேஸ் இட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த வழியாக போச்சோ அதே வழியாகவே திரும்பி வருது. ஸோ இது தேர்டு ரூல். அடுத்து ஃபோர்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு எங்கே இருக்குது, ஏபி. ஸோ ஃபோர்த்து கேஸில் என்னென்னா பாசிங் த்ரூ த போல் அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ ரே ஆஃப் லைட் இன்சிடென்ட் ஆன் தி போல் ஆஃப் எ மிரர். அப்போ போல் ஆஃப் எ மிரரில் போய் பட்டுச்சு அப்படின்னா மிரரில் பட்ட பிறகு இது எப்படி நமக்கு கிடைக்குது, ஸோ இட் ஒபேஸ் தி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு நமக்கு தெரியும், என்ன, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் எப்போ ஈக்குவலாக வருதோ அந்த இடத்துல நமக்கு என்ன நடந்துடும், இட் ஒபேஸ் தி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபோர்த் ரூல். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இமேஜ் ஃபார்மேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அப்படி இமேஜ் ஃபார்மேஷன் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது இது 4த்தையும் ஏதாவது 2 ரேஸை வந்துட்டு நம்ம மீட் பண்ண வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும், இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த லாஜிக்கை கொண்டு போயிட்டு கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது என்ன கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன், ஸோ இந்த கான்செப்டை தான் நாம் ஃபார்மேஷன் ஆஃப் த இமேஜஸ் பை ஸ்பெரிக்கல் மிரருக்கு மேக்னெட்யூடை சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் த டைரக்ஷன். அப்போ மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷனை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணும்போது வைல் ட்ரேசிங் த இமேஜ், அதாவது இமேஜை நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு 4 வேல்யூஸ் தேவைப்படும். ஸோ லுக் ஹியர், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அதை ஸ்மால் யூ அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணலாம். ரெண்டாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் ஸ்மால் வின்ற லெட்டரால் டினோட் பண்ணலாம். அடுத்து ஆப்ஜெக்ட் ஹைட்டு ஸ்மால் ஹெச், இமேஜ் ஹைட்டு ஹெச் டேஷ். அப்போ இந்த 4 சிம்பிள் நமக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது. இதில் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது யூ, இமேஜ் டிஸ்டன்ஸ் வி, ஆப்ஜெக்ட் ஹைட்டு ஹெச், இமேஜ் ஹைட்டு ஹெச் டேஷ். இப்போ இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் எப்படி சொல்லலாம் பாருங்கள். இந்த டயக்ராமில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் தி பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் ஒரு ஸ்பெரிக்கல் மிரரை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், எஸ்பெஷலி கான்கேவ் மிரர்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த கான்கேவ் மிரரை கொண்டு போயிட்டு இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கான்கேவ் மிரர்லேருந்து 4 வேல்யூஸையும் நம்ம மெஷர் பண்ணணும். என்னென்ன வேல்யூஸு பாருங்கள், நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். இதுதான் ஸ்பெரிக்கல் மிரரு. ஸ்பெரிக்கல் மிரருக்கு லெஃப்டில் இருந்தால் எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், ரைட்டில் இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், மேலே இருந்தது அப்படின்னா அப்பில் இருந்ததுன்னா ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், டவுனில் இருந்ததுன்னா ஒய் டேஷ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அதாவது நமக்கே தெரியும் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூ, எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ் அப்படின்றது நெகட்டிவ் வேல்யூ. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம், டிஸ்டன்சஸ் இன் த நெகட்டிவ் வேல்யூ டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் டைரக்ஷன், distances in the positive value towards the right direction. அப்போ எக்ஸை நோக்கி போச்சுன்னா பாசிட்டிவ், எக்ஸ் டேஷை நோக்கி போச்சுன்னா நெகட்டிவ்.
சொல்லலாமா? சரி, அடுத்தது ஒய்யை நோக்கி போகுது, அதாவது ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூ. அதே போல் ஹைட் ஆஃப் தி இமேஜ் அப்படின்றது நெகட்டிவ் வேல்யூ. ஆக்சுவலி இங்கே அதாவது அப்போர்ட் டைரக்ஷனில் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும், டவுன்வர்டில் இருக்கக்கூடியது இமேஜாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு லாஜிக்கும் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது இன்சிடென்ட் லைட்டு எப்பவுமே டுவோர்ட்ஸ் த ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றது பாசிட்டிவ், ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படின்றது நெகட்டிவ். அதனால தான் இங்கே என்ன எழுதியிருக்கோம், ஹைட் அப்வர்ட்ஸ் ஹைட் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, இப்போ இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனில் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றது பாசிட்டிவ், ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படின்றது நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றது நெகட்டிவ், மேபி டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் பாசிட்டிவாக கிடைக்கலாம், இல்லாட்டி நெகட்டிவாகவும் இருக்கலாம். இது எப்போ நமக்கு பாசிபிள் அப்படின்னா while drawing the ray diagrams by using the spherical mirrors, if it is concave or convex, whatever it may be. ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்ற லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ நாம் பார்த்த கான்செப்டை கொண்டு போயிட்டு ஒரு மிரர் ஈக்குவேஷனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே லாஜிக் தான், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்பெரிக்கல் மிரரை பிளேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா த டூ ரேஸ் ஆர் கோயிங் டு பி மீட் அட் எ பாயிண்ட். அதாவது ஏதாவது ஒரு பாயிண்டில் போயிட்டு ரெண்டு ரேஸ் மீட் பண்ணிக்கணும். அப்படி ரெண்டு ரேஸ் மீட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதில் மிரர் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை யூன்னு சொல்லுவோம், இமேஜ் டிஸ்டன்ஸை வின்னு சொல்லுவோம். ஸோ லுக் ஹியர், திஸ் இஸ் த கான்கேவ் ஸ்பெரிக்கல் மிரர். ஏன் சார் கான்கேவ் எடுத்துருக்குறோம், கான்வெக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக நம்ம கான்கேவ் மிரர் எடுத்துருக்குறோம். அப்போ இந்த கான்கேவ் மிரரை எடுத்தோம், இதை கொண்டு போயிட்டு ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் பொசிஷனில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணிவிட்டு அதனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றத போல் அப்படின்னு சொல்லக்கூடிய பி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஸோ தட் ஃபார் அவே ஃப்ரம் தி போல் ஆஃப் எ மிரர் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் ஏபி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏபின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துருக்குறோம். அப்போ ஏன்றது ஆக்சுவலி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல் ஆக்சிஸ்லேயே மெர்ஜாக இருக்குது, பின்றது இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த இடத்துலேருந்து 3 ரேஸ் ஆஃப் லைட் பாஸ் ஆகிருக்கு. எங்கள் பி பாயிண்ட்லேருந்து 3 ரேஸ் போகுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேஸ் எங்கே போயிருக்கு அப்படின்னா parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக போகுது. எப்படி ட்ராவல் ஆகிருக்கு? parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ நமக்கு லாஜிக் தெரியும், ரூல்ஸ் தெரியும். 4 ரூல்ஸில் ஃபஸ்ட்டு ரூலாக when a ray of light traveling parallel to the principal axis after reflection it passing through the principal focus அப்படின்னு சொல்லுவோம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, பி பாயிண்ட்லேருந்து ஒரு லைட் ரே டி பாயிண்டில் போய் மீட் பண்ணியிருக்கு. அப்போ இது parallel to the principal axis ஆகும்போது parallel to the principal axis இருந்தால் எப்படி வரும்? பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ், எஃப் வழியாக வெளில வரும். வந்திருக்கா? எஸ். அடுத்தது செகண்ட் ரே, the second light ray is passing through the center of curvature. அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு செகண்ட் ரே ஆஃப் லைட்டை பாஸ் பண்ணியிருக்கிறோம் அதே பி பாயிண்ட்லேருந்து. செகண்ட் ரே ஆஃப் லைட்டு த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக இந்த மிரரில் போய் பட்டு திரும்ப ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. அப்போ எங்கிருந்து வந்ததோ அதே பாத்தில் திரும்ப ரீட்ரேஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கிருந்தும் ஒரு லைட் ரே பாஸ் ஆகிருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா த ரே ஆஃப் லைட் பாசிங் த்ரூ த போல் ஆஃப் எ மிரர், அதாவது போல் வழியாக போயிருக்கு. இட் obeys தி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கிருந்து வந்த லைட் ரேவும் பட்டு பி பாயிண்டில் பட்டு திரும்ப எங்கே வந்திருக்கு? ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணியிருக்கு. அப்போ 3 லைட் ரேவுமே பாருங்கள், சி வழியாக போன லைட் ரேவும் அதே பாத்தில் திரும்பி வந்திருக்கு. டி வழியாக போன லைட் ரே பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ், பி வழியாக போன லைட் ரே
இட் இஸ் ஒபேஸ் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த 3 லைட் ரேஸ்மே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷனில் எங்கே மீட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி டேஷ்னு பேர் வச்சுருக்கிறோம். ஏன் சார் அது பி டேஷாக மாறுச்சு அப்படின்னா இங்கே ஏபி அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். வெர் இஸ் இட்? ஹியர் ஏபி இஸ் த ஆப்ஜெக்ட், ஏ டேஷ் பி டேஷ் இஸ் த இமேஜ். அப்போ ஏபின்றது ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டோம், ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்றத இமேஜாக எடுத்துக்கிட்டோம். இந்த கான்செப்டை வச்சு நம்ம மிரர் ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகும்போது ஏபி அப்படின்றது யாரு? ஆப்ஜெக்ட். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்? பாசிட்டிவ். A dash B dash is the height of the image. It is named as H dash. அந்த H dash ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா டவுன்வர்டில் வருதும். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும். நீங்கள் சின்ன கிளாஸில் 9th 10th லெவலில் படிச்சிருப்பீங்க. இந்த ரே டயக்ராம்ஸ் பை யூஸிங் ஸ்பெரிக்கல் மிரர் லைக் கான்கேவ் கான்வெக்ஸ். கான்கேவ் மிரரில் மெஜாரிட்டி இமேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும். ஈவன் தோ கான்கேவ் கான்வெக்ஸாக இருக்கும்போது விர்ச்சுவல் அண்டு எரக்ட் இமேஜாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்ன்ற பட்சத்தில் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு என்னவா இருக்குது? இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஹைட்டு. இந்த இடத்துல ஹைட்டோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது. ஸோ பை லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். எப்படி? லுக் ஹியர். ஸோ த ஆங்கிள் பிபிஏ இது பார்க்க எப்படி இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ பிபிஏன்றது ஒரு ட்ரையாங்கிள். அதே போல் பி டேஷ் பிஏ டேஷ்ன்றது இன்னொரு ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக இந்த ட்ரையாங்கிள் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. பட் இந்த ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மாலராக இருக்குது. பட் மேக்னிடியூட்லி இட் இஸ் ஸ்மால். பட் பை த கான்செப்ட் ஆஃப் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், the concept of the loss of reflection, the triangle BPA is equal to the triangle B dash PA dash. So the triangle BPA equal to triangle B dash PA dash. So இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா equal triangle. So the triangle BPA and triangle B dash PA dash are similar triangle அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ் தான். சரி, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இமேஜுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்குமான கான்செப்டை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். லுக் ஹியர். A dash B dash is the image concept, AB is the object concept. அப்போ A dash B dash அப்படின்றது பாருங்கள் எப்படி எழுதியிருக்கிறோம்? the height of the image by height of the object அப்படின்னு சொல்லணும். அப்போ height of the image அப்படின்றது A dash B dash by height of the object அப்படின்றது AB. அப்போ இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டோம்னா ஹைட்டை யாருக்கு ஈக்குவேட் பண்ணுறோன்னா டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது யார்? அதாவது ஏபி அப்படின்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஏ டேஷ் பி அப்படின்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். அதை இப்படியும் படிக்கலாம், பிஏ அண்டு பிஏ டேஷ் அப்படின்னு படிக்கலாம். அப்போ என்ன சொல்லலாம்? ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி ஈக்குவல் டு பிஏ டேஷ் பை பிஏ. அப்போ ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்றது ஹைட் ஆஃப் த இமேஜ், பிஏ டேஷ் அப்படின்றது distance of the image. Correspondingly, AB is the height of the object, PA is the distance of the object. So, இது equation number 1 ன்னு வச்சுக்குவோம். Let us consider the other set of similar triangles are triangle DPF and triangle B dash A dash F. இப்போ நம்ம டயக்ராமுக்கு போவோம். DPF அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்க இடத்துல பாருங்க D. So DPF. ஸோ இது பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? DPF. அதுக்கு அடுத்து B dash A dash F. ஸோ இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தான். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி DP அப்படின்றது ஆல்மோஸ்ட் a straight line, but exactly not straight line, but DP or PD is almost a straight line சொல்லலாம். சரி,
இப்போ நம்ம இதுக்கான டிஸ்டன்ஸு, அதுக்கான ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு, இமேஜ் கூட ஹைட்டு இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதே போல தான் a dash b dash டிவைடட் பை pd. பாருங்கள் a dash b dash எங்கே இருக்குது? ஸோ இந்த டயக்ராமில் a dash b dash இங்கே இருக்குது. பை இது யார் அப்படின்னா ஹைட் ஆஃப் த இமேஜ். இதுக்கு டிஸ்டன்ஸ் சொல்லணும் இல்லையா? டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? pd. இதுதான் நாம் யூஸ் பண்ண ட்ரையாங்கிள். ஸோ அப்போ a dash b dash பை pd ஈக்குவல் டு a dash f. இது வந்து நமக்கு கிடைச்ச பொசிஷன். அப்போ a dash f பை pf சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த a dash f அப்படின்றது டிஸ்டன்ஸை சொல்லியிருக்கிறோம். ஸோ pf அப்படின்றதும் டிஸ்டன்ஸை சொல்லியிருக்கிறோம். அப்போ a dash b dashக்கு பதிலாக a dash b dash எழுதி பை pd. pd அப்படின்ற வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? டயக்ராமில் பாருங்கள் pd இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லாமா? ஏபியும் பிடியும் பேரலல் அண்ட் மேக்னிடியூட்லி ஈக்குவல். அப்போ பிடிக்கு பதிலாக நம்ம கன்வீன்ட்டுக்காக நம்ம ஏபின்னு அப்ளை பண்ணலாம். அப்போ a dash b dash டிவைடட் பை ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ a dash b dash பை ஏபி ஈக்குவல் டு a dash f டிவைடட் பை pfன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 இங்கே பாருங்கள் a dash b dash பை ஏபி, a dash b dash by ab, இங்கேயும் a dash b dash by ab. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், தென் ஈக்குவேட் த ரைட் ஹேண்ட் சைடு. ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது பாருங்கள்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 p a dash, what is that? p a dash by pa ஈக்குவல் டு a dash f divided by pf. இந்த a dash f எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், a dash f ஈக்குவல் டு p a dash மைனஸ் pf. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா PA டேஷ்லேருந்து PF சப்ராக்ட் பண்ணோம்னா A dash F கிடச்சிரும். சரியா? அப்போ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது PA dash by PA is equal to PA dash minus PF by PF. இப்போ இதுக்கான வேல்யூலாம் அப்ளை பண்ணலாமா? PA டேஷ்க்கான வேல்யூ என்ன? PA இங்கே இருக்கு இல்லையா? இது வந்து டிஸ்டன்ஸ் தானே, எல்லாமே நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் யூ அப்படின்னு மைனஸ் வி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிஎஃப் அப்படின்றது யாரு? ஃபோக்கல் லென்த்து. ஏன்னா இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ஃபோக்கஸோட வேல்யூ என்னென்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த வேல்யூ. அப்போ இதுவும் நெகட்டிவ் தான், மைனஸ் எஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மைனஸ் வி மைனஸ் ஆஃப் மைனஸ் எஃப் டிவைடட் பை பிஎஃப் ஆல்ரெடி மைனஸ் எஃப் ஒன்லி. இப்போ PA டேஷ்ன்றது யாரோட வேல்யூ? PA டேஷ் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் PA அப்படின்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ தான். டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ்ன்றது மைனஸ் வி, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றது மைனஸ் யூ. ஸோ இது ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ வச்சுட்டு மைனஸ் வி பை மைனஸ் யூ ஈக்குவல் டு மைனஸ் வி மைனஸ் ஆஃப் மைனஸ் எஃப் பை மைனஸ் எஃப். ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ வி மைனஸ் எஃப் டிவைடட் பை எஃப். எப்படி சார் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி காமனாக என்ன நெகட்டிவ் சைன் இருக்குது? வி பை யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ப்ளஸ் எஃப் பை மைனஸ் எஃப். அப்போ காமனாக மைனஸ் வெளில எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கேன்சல் ஆகிடும். அப்போ வி மைனஸ் எஃப் பை எஃப்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது அப்போ வி பை எஃப் மைனஸ் எஃப் பை எஃப்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், வி பை எஃப் ஈக்குவல் டு வி பை எஃப் மைனஸ் எஃப் பை எஃப். அப்போ எஃப் பை எஃப் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஒன்றுன்னு மாறிடுமா? அப்போ வி பை யூ இஸ் ஈக்குவல் டு வி பை எஃப் மைனஸ் ஒன். டிவைட் போத் சைட்ஸ் பை வி, அதாவது ரெண்டு பக்கமும் வியால் டிவைட் பண்ணுங்க அப்படின்றோம். அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், வி பை யூ இஸ் ஈக்குவல் டு வி பை எஃப் மைனஸ் ஒன்று. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியால் டிவைட் பண்ணுறேன், என்ன ஆகிடும்? மேலே இருக்கிற வியும் கீழே இருக்கிற வியும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/u கிடச்சிரும். ஈக்குவல் டு ரைட் சைடில் மேலே இருக்கிற வி கேன்சல் ஆனால் 1/f மைனஸ் வியால் தான் டிவைட் பண்ணுறோம். அப்போ 1/v. அப்போ இந்த நெகட்டிவ் டேர்ம் ஆப்போசிட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா 1/v ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. திஸ் இஸ் கால்டு த மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் மிரர் ஈக்குவேஷன். அப்போ மிரர் ஈக்குவேஷன் அப்படின்றது 1/v ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/fன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து லேட்ரல் மேக்னிஃபிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது? மேக்னிஃபிகேஷன் அதாவது
நம்ம எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டை கொடுத்தோம், நம்ம கிடைச்ச இமேஜோடைய சைஸு என்லார்ஜ் ஆயிருக்கா இல்லை டிம்னிஷ் ஆயிருக்கா இல்லை ஈக்குவல் சைஸாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு தி இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படின்றது ஹெச் டேஸ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஹெச். அப்போ அதை வேறு எப்படி எழுதலாம்? ஃப்ரம் த மிரர் ஈக்குவேஷன்லேருந்து ஏ டேஸ் பி டேஸ் பை ஏபி ஈக்குவல் டு பிஏ டேஸ் பை பிஏ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண ஸ்டெப்ஸ் நம்ம கையில் இருக்குது. அப்ளை பண்ணும்போது ஏ டேஸ் பி டேஸ் அப்படின்றது படத்தில் பார்த்தோம் அப்படின்னா டயக்ராமில் ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹைட் ஆஃப் த இமேஜ் நெகட்டிவ் இல்லையா? அடுத்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ். அப்போ மைனஸ் ஹெச் டேஸ் பை ஹெச் ஈக்குவல் டு பிஏ டேஸ் அப்படின்றது ஹைட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், பிஏ அப்படின்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஹெச் டேஸ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை மைனஸ் யூ. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிற நெகட்டிவ் சைன் அந்த பக்கம் போச்சுன்னா அந்த ஆன் சிம்பிளிஃபிகேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூன்னு கிடச்சிரும். அப்போ மேக்னிஃபிகேஷனுக்கான ஒரு ஃபார்முலா மைனஸ் வி பை யூன்னு சொல்லிடலாம். அடுத்தது இந்த வி பை யூக்கான வேல்யூவை பக்கத்தில் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃப்ரம் த மிரர் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா விக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணும்போது m is equal to f minus v by fன்னு கிடைக்கும். அதே போல் uக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணும்போது f divided by f minus uன்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான மெத்தடை இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃப்ரம் த மிரர் ஈக்குவேஷன் 1 by v equal to 1 by f minus 1 by u. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் u minus f divided by fu கிடைக்கும். While simplifying it become v is equal to fu divided by u minus f. இதை கொண்டு வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா f minus v by fன்னு கிடைக்கும். அதே போல் 1 by vக்கு பதிலாக 1 by u நம்ம கால்குலேட் பண்ணும்போது v minus u by fvன்னு கிடைக்கும். அதுலேருந்து u தேவை அப்படின்னா fv minus v minus f. ஸோ அப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். லேட்ரல் மேக்னிஃபிகேஷனுக்கு 4 ஸ்டைலில் நம்ம ஃபார்முலாவை சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா the magnification is equal to height of the image by height of the object. That means h dash by h அப்படின்னு ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது மைனஸ் v by uன்றது ஒரு ஃபார்முலா. மூணாவது f minus v by fன்றது ஒரு ஃபார்முலா. அண்ட் லாஸ்ட் ஒன் f divided by f minus u. ஸோ இந்த 4 வேரியேஷன்லேயும் நமக்கு மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா இருக்குது. இதை நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம இதுக்கான ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல்.